ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஷெஃப்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைலில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டாக்குமெண்ட்டை எப்படி பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது எல்லா வீடியோஸோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்டோ இல்லை இப்போ டைப் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அதை எப்படி பிடிஎஃபாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரீசன்ட் ப்ளேஸில் டிஸ்பிளே ஆகல டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோனே அது ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் தெரியுற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்ஸை கிளிக் பண்ணோடனே கீழே சேவ் ஆஸ் ஆப்ஷனு, ஷேர் அஸ் பிடிஎஃப்னு இது மாதிரி ஒரு லிஸ்ட்டே செட்டிங்ஸில் இருக்கும். இப்போ இதில் ஷேர் அஸ் பிடிஎஃப்னு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே கான் ஷேர் ஃபைலுன்னு வரும். அதனால் ஃபைலை ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்பிளே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் டேட்டா ஆனில் வச்சுருந்தா தான் இதை ஷேர் பண்ண முடியும். இந்த ஆப் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ரைட் சைடில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் இஸ் பிடிஎஃபை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ நம்ம எந்த ஆப் மூலமாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்றது கீழே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஆன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் இப்போ ஆன் பண்ணோடனே இப்போ வாட்ஸ்அப் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம யாருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணணும், நம்ம கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலரில் சென்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ டாக்குமெண்ட் சென்ட் ஆன டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே வாட்ஸ்அப் ஆன் பண்ணிவிட்டு அதே டாக்குமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே நமக்கு மொபைல்லே ஓப்பன் ஆகிடும். அது கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைல் வியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக மொபைல் வியூலேயே பெருசாக கூட நம்ம டாக்குமெண்ட் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.